வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். நேத்து தான் நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம். அதுக்கு 100 பேர் பார்த்திருக்கீங்க. 12 சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ உங்க எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ உள்ள போலாமா, ஆரம்பிக்கலாமா? பேச்சாடா பேசுனீங்க நேத்து பேச்சு. இன்னைக்கு மேட்ச் எடுத்தோடனே யாருக்கு? ஒருத்தர் எஸ்ஆர்எச். இப்ப பேசுங்கப்பா, பதில் பதில். அப்பா ஏதோ ஒரு தெரியாம ஏதாவது படிக்கலாம் ஓகே. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரிய வேணாமா? நீங்க நீங்க வந்து பேட்டிங், அதாவது செகண்ட் சேசிங் வராதீங்க, முதல்ல பவுலிங் வாங்க. டஃபி டஃபின்னு ஒருத்தன் வந்தான், கண்டினியூஸா 4 ஓவர் போட்டு கழட்டி கொடுத்துட்டு போயிட்டான். சரி, ஏதோ அவன் இங்க வச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் அதனால 6 ஓவர் 3 விக்கெட் எக்ஸ்பெக்டடு. இரு, என்ன கரெக்ட் இரு, தான். என்ன நீ சரியா, என்ன சொல்ற அதுல மாதிரி எந்த பவுலிங் மாற்றமும் இருந்தாலும் இல்ல. ஸ்கோர் வச்சா இல்லையா? சொன்ன மாதிரி ஒன் பை 200 மேல ஸ்கோர் வச்சா இல்லையா? ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் பேசுங்க. சொன்ன மாதிரி 200 மேல ஸ்கோர் வந்துச்சா இல்லையா? என்னதான் கேபி விக்கெட் எடுத்தாலும். அட, அந்த பிச்சுல 250க்கு மேல அடிக்கணும். ஐயோ. நான் வந்து நேத்தே சொன்னேன், டாப் ஃப்ளோர் மட்டும்தான் நல்லா ஆடுவானுங்கன்னு. அதுலயும் 2 பேர் ஃபார்ம்ல இல்ல. யாரு? ஹெட்டும் அபிஷேக்கும். அடிச்சது இஷான் கிஷனும் இவன் ஆமா, ஹென்ரி கிளாஸ்மேனும் தான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடிச்சான் லாஸ்ட்ல அவன் அனிகேத் அனிகேத் அனிகேட் அனிகேத் ஒரு கேமியோ. ஸ்கோர் அவ்வளவு போச்சு. பட் இருந்தாலும் சரி, ஏதோ டேய் உங்க ஆர்சிபிக்கு ஆரம்பமெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், போக போக தானே தெரியும். கால்குலேட் வச்சுக்கீங்களா? ஆக்சுவலா பவுலிங் எஸ்ஆர்எச் பவுலிங் ரொம்ப மோசம். ஃபீல்டிங் படு கேவலம். ஆமா, நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபீல்டிங் மட்டமா பண்ணானுங்க, ஃபீல்டிங். அது என்னமோ அதாவது உண்மைதான். என்னன்னா, அந்த ஒரு மேட்சோட ஆரம்பத்திலேயே தேவ்தத் படிக்கல் அடிக்கும் போது எஸ்ஆர்எச் ஆ. வந்துட்டு சரி நம்ம இன்னைக்கு ஜெயிக்க வேண்டாம் அப்படின்னே விளாண்ட மாதிரியே இருந்தது. எதுக்கு இன்னைக்கு ஜெயிச்சுட்டு சும்மா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தா கிளாஸ் அண்ட் கேட்ச் விடுறான். என்னென்னமோ பண்றாங்க, எனக்கு புரியல. ஒரு ஆமா, ஃபோர் விட்டான் பாத்தியா உண்மைதான். இஷான் கிஷன். ஃபீல்டிங் ஒண்ணும் இல்ல, சொதப்பல். ரெண்டு பைஸ். அதாவது அவன் காலுக்கு முன்னாடியே பால் பிச் ஆகி லோ ஆயிருது. ஆனா அது வந்து என்ன சொல்ல, பேசிக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலை சேர்த்து வைக்கணும், பாலை வந்து தடுக்கணும், அது கஷ்டம். ஏதோ நம்மளோட பச்சாபாளைய பிச்சில் பிச் பண்ணி அங்கங்க போற மாதிரி போயிட்டு இருக்கு பாலு. ஆனா டஃபியும் புவி, நான் சொன்ன புவி நல்லா போடுவான்னு. டஃபியும் புவியும் ஸ்டார்டிங் செஞ்சு சூப்பரா போட்டான். பவர் பிளே செஞ்சு விட்டாங்க. நான் சொன்ன மாதிரிதான், புவி வந்து பயங்கரமான பவுலரு. பக்கத்துல காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தான்னா என்னன்னா, எனக்கு என்ன போயிட்டே இருந்தானா, கடைசி ஓவர் வரைக்கும் ஐயோ புவி இன்னொரு விக்கெட் எடுத்திருந்தா 200 விக்கெட் எடுத்திருப்பானே அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தது. எடுக்கல. இன்னொரு ஸ்டாட் பாத்தியா? சேஸ்ல வந்து விராட் கோலி 50க்கு மேல அடிச்சா ஆர்சிபி தோத்ததே இல்ல. தோத்ததே இல்ல, தெரியும். இல்ல அந்த காலத்துல யுவராஜ் சிங் இந்தியாவுக்கு மேட்ச் ஆடும்போது 50 அடிச்சா மேட்ச் தோத்ததே இல்ல, அந்த மாதிரி ரெக்கார்டா இருக்குது அது. இப்ப அரவிந்த் ஐபிஎல்ல தானே, ஐபிஎல்ல மட்டும் தானே. ஆமா ஆமா. அதாவது அரவிந்த பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிங்கிறது ஒரு டீமே கிடையாது. ஏதோ போனதோ ஜெயிச்சிட்டாங்க, அப்படித்தானே? ஆமா, அளவுக்குள்ள கிடைச்சிச்சு. நேத்து போன இல்ல வருஷம் வந்து என்னென்னமோ நடந்துச்சு இல்ல, அந்த மாதிரி. ஆர்சிபி எல்லாம் நல்ல டீம் தான். ஆக்சுவலா வந்து சொல்ல போனா கப் டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஹெசலூட் இல்லைங்கிறனால கொஞ்சம் இதா நினைச்சோம். ஆனா பரவாயில்ல, ஏதோ குரூப்ல டூப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூட்டு வந்து பார்த்தா நல்லா விளையாண்டாங்க. இல்ல 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 இல்ல, ஏன்னா இந்த டீம் கப் அடிக்குமா? என்னோட கேள்வி வந்து, எனக்கு தெரிஞ்ச அடிக்க வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, ஏன்னா இவங்க டீம் இன்னும் பெஸ்டான டீமை மீட் பண்ணல. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பெஸ்டான டீம்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. நான் அப்படி சொல்றேன், மீட் பண்ணலங்கிறத விட இன்னும் மேட்சஸ் இருக்குல்ல. இன்னும் பெஸ்டா எம்ஐ எல்லாம் எஸ்ஆர்எச்சே பெஸ்டான டீம். அவங்க பெஸ்ட் எல்லாம் ஒன்றும் கொடுக்க கிடையாது. அந்த சைடும் நடிச்சிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி. அவங்களுக்கு ஏதோ இந்த கேள்வி இப்ப நான் கேட்டதே இன்ட்ரெஸ்டே தப்புன்னு இல்லாம விளையாண்ட நினைக்கிறேன். மாதிரி இன்னும் ஒரு இருந்தது. மேட்ச் தானே போயிருக்கு. பாப்போம். இந்த கேள்வி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கலாம். சரி, ஓகே. சரி, ஓகே. அடுத்த மேட்ச் நாளைக்கு எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். எம்ஐ தான் ஃபேவரட்ஸ். இன்னைக்கு இன்னைக்கு சாரி, இன்னைக்கு மேட்ச்
எம்ஐ ம். கொடூர ஸ்ட்ராங்கா இருக்காங்களே. இல்ல நான் வந்து கேகேஆர் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஏன் இல்ல கேகேஆர் நீ சொன்னீன்னா எப்படி சொல்லுவ? டிஃபன் பண்ணு. ஆஹா, இப்ப எப்படி எஸ்ஆர்எச் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம விளாண்டாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வந்து எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சும்மா முதல் மேட்ச் சாமிக்கு விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கு விட்டுருவானுங்க. இல்ல வருஷம் வருஷம் அவங்க அதான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருவானுங்க. சூப்பரா அதனாலதான் ஆடுவாங்க, நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச். தோத்துருவாங்க. ஆமா, அவனுக்கு இது வருஷம் வருஷம் ஒரு கிரிக்கெட் எல்லாம் என்ன கிடையாது, சொல்றது, நாலேஜ் எல்லாம் இல்ல, சும்மா சொல்றேன் அப்படிதான் பண்றானுங்க அப்படின்ட்டு. எதுவும் உண்மைதான். ஒரு 5-6 மேட்சுக்கு கஷ்டப்பட்டு கடைசியில வந்து அந்த லீக் சொல்ல வர 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 அடிச்சுட்டு வருவானுங்க. ஆமா, ஆக்சுவலா மேன் டு மேன் பார்த்தா கூட பவர் சைடு வந்து எம்ஐ தான். ஆமா. பேட்டிங், இந்த ஆல்ரவுண்டர், பவுலிங். இந்த ஐபிஎல்லே வச்சுட்டு இந்த டீம் வந்து நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா எம்ஐ டீம் மட்டும்தான். வேற டீம்ல கூட ஒன்னு ரெண்டு வீக்னஸ் இருக்கும், இவனுங்களுக்கு வீக்னஸே கிடையாது. ஏய் நம்மால் இருக்காடா, இவங்க அடிக்கிறதுக்கு நம்மால் இருக்கா. அப்படி சிஎஸ்கே சிஎஸ்கேல பவுலிங் சைடு சிஎஸ்கேல கொஞ்சம் யோசிக்க பவுலிங்ல வேண்டியதானே கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. நீ இங்க இருக்கு. பும்ரா என்ன பண்ணுவ? பும்ராக்கு யார் இருக்கா? இல்ல பும்ராவெல்லாம் நீ யாரு கம்பேர் பண்ண முடியாது. ஆனா எனக்கு என்னமோ வந்து எம்ஐய பீட் பண்ற அளவுக்கு சிஎஸ்கே கிட்ட இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். பீட் அது பண்ற அளவுக்கு எல்லா ஒன்னே டீம் கிட்டயும் ட்ரிக்கியா ஸ்டஃப் இருக்குடா. அந்த ட்ரிக்கியா அந்த விளையாடி டே ஏதாவது அந்த மாதிரி அந்த பண்ணாதான் டே உண்டு. ஓகே, கமிங் பேக் டு திஸ், இன்னைக்கு மேட்ச பாப்போம். எம்ஐ கேகேஆர் ஏன் வந்து கேகேஆர் ஜெயிக்கும் நீ சொல்லு. நாங்க சொல்லிட்டோம் எம்ஐ ஏன் ஜெயிக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிள். நான் நேத்து சொன்ன அதேதான். எம்ஐக்கு சூப்பர் பேட்டிங் லைனப் இருக்கு, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, வன்கடே ஸ்டேடியம், அதே மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமு, அதுவும் இல்லாம பவுலிங்க்கு டாப்பான ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. எம்ஐ வந்து அடி பிரிச்சிருவாங்க. இத்தனைக்கும் நாளைக்கு ஹோம் கிரவுண்ட் வேற. ஆனா கேகேஆர் தான் ஜெயிக்கும். என்னடா இது, ஆனா கேகேஆர் தான் ஜெயிக்குமா? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மும்பை மேட்ச் தான். எம்ஐ சாமி இல்ல கூப்பிட்டுருவாங்கடா. சரி பார்க்கலாம். இல்ல கேகேஆர்ல மும்பை உனக்கு சைடு தான் பவுலிங் நினைக்கிறப்பா. வந்து ஆயிரம் தான் சாரி. இருந்தாலும் பங்காளி சைடு தான். பங்காளி சைடு தான் நினைக்கிறேன். மும்பை தான் ஜெயிக்கும் நான் சொல்றேன். ஓகே, இல்ல நான் கங்குலி எனக்கு சைடு. மும்பை தான் தோணுது. நீங்க பங்காளி சைடு நில்லுங்க, நான் கங்குலி சைடு தான். கங்குலி ஃபேன்ற. இல்ல வந்து கங்குலி வேணா இல்ல இது கம்பீர். லாஜிக்கா பேசு. தம்பி எப்படி இருந்தாலும் மூத்த குடி தான். கொல்கட்டானா கங்குலி தான் எங்களுக்கு. சரி இரு ஒரு நிமிஷம். பேட்டிங் இருக்கு அவங்க கிட்ட. பின்ன பேட்டிங் கேகேஆர் இல்லாம பின்ன என்ன, எல்லாருமே பவுலர்ஸ் எடுப்பாங்க. யார் ஆடுறா சொல்லு, யார் ஆடுவா? 11 பேர் பேட்டிங் ஆடுவாங்க. 10 விக்கெட் போற வரைக்கும் தள்ளுவாங்க ஆடுவாங்க. 11 பேரும். வந்து ஆடித்தான் ஆகணும், பின்ன வரமாட்டேன்னு உள்ளே உட்கார முடியாது. வருண் வந்து ரீசெண்டா அந்த வேர்ல்டு கப்ல இருந்து ஃபார்ம் அவுட் ஆயிட்டா. அப்படி இந்த மேட்ச் எப்படி போடுவாருன்னு தெரியல. நரேன் எப்படி போன சீசனே கொஞ்சம் வான்கடையில வந்துட்டு வருண்ல எவன் வந்தாலும் அடிச்சு பிரிக்குதான் போறேங்க, தெரிஞ்சு போச்சு. அது அடிக்கிற பிச்சு தான் அது. யாருக்கு தெரியலையா? பேரு ஒரு இப்போ ஃபீல்டிங்ல பேட் டேன்னு வச்சுக்க. இப்ப இன்னைக்கு நேத்து வந்து எஸ்ஆர்எச்க்கு ஃபீல்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி பயங்கரமான பேட் டே. அவங்க வந்து ஒரு ஆர்சிபி கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு, ஓகேவா? அந்த பிளான் வந்து அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருந்துச்சு. ஆனா என்ன பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டாங்க. இன்னொன்னு புது கேப்டன் எஸ்ஆர்ஹெச்ல, அதனால மேட்ச் போச்சு. இப்ப கேகேஆர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டனா, டீமா வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, 2 வருஷத்துக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2020 ஆமா, இவன் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சில அடிச்சாங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்ல அடிச்சாங்க. எவனாவது கப்பு ஜெயிச்ச கேப்டனை மாத்துவானுங்களா? ஆனா இவங்க மாத்துவாங்க, நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொல்லி கொல்கட்டா மாத்துனாங்களா. இந்த மாதிரி நடக்கும். ஆனா அப்ப கொல்கட்டா தான் கப்பு ஜெயிக்கும்னு வந்து யாருமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்ப வந்து சரி மும்பை தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். மும்பை செம்ம டீமா இருந்தது அப்பவுமே. இந்த 2-3 வருஷமா மும்பை செம்ம டீமா தான் இருந்தது. ஆனா கொல்கட்டா கப்பு ஜெயிச்சது இல்ல. அந்த மாதிரிதான் சொல்றேன். நான் வந்து இப்பவும் சொல்றேன், கொல்கட்டா ஜெயிக்கும் நான் சொல்லவே இல்ல, மும்பை தோத்துரும் தான் சொல்றேன். என்னடா பாக்கலாம் தெரியும். நைட்டு வா வச்சுக்கிறேன். வாய்ப்பே இல்லாத விஷயத்தையும் சொல்ல. அதாவது நேத்து கூடயாவது 2 பேர் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பவுலிங் 2 ஈக்குவலான டீம், 2 ஈக்குவலா. அது எவன் பெஸ்டா பண்றானோ அவன் ஜெயிச்சிருவான். இதுல ஒன் சைடடா இது.
ஈக்குவலே கிடையாதுடா கேகேஆர். அதுலயும் அது இவன் இல்ல, மிஸ்டர் பிசூர் இல்ல. அப்புறம் இன்னொரு பவுலர் யாரு, முஸ்தபிசர் இல்லையா? வேற யாரோ. ஆமா இல்ல இல்ல, மிஸ்டர் பிசூர் இல்ல இல்ல. இல்ல 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 ரூல்ட் அவுட்டா? இவன் பத்திரனா இல்ல, மிஸ்டர் பிசூர் இல்ல, பத்திரனா இல்ல. இல்ல திரானா இல்லங்கிறது தெரியும். ம் முஸ்தபிசர் இல்ல கேமரூன் இல்ல கிரீன் எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவு காசு கொடுத்து. அவங்களும் பெருசா ஃபார்ம்ல இல்ல, கேமரூன் கிரீனும் பெருசா ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. ஆமா, இப்படி ஒரு டீம் வச்சுக்கிட்டு நீ ஜெயிக்கணும்னு டிபெண்ட் பண்ற, பாக்கலாம். டேய் நான் தான் சொல்லிட்டேனடா, கொல்கட்டா ஜெயிக்கும் நான் சொல்லல, மும்பை தோக்கும். பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பங்காளி தான் ஜெயிப்பான். டேய் நீங்க வந்து பங்காளி கம்பெனி தான் இங்க மூச்ச பிடிச்சு பங்காளி வச்சுட்டு என்னைக்குமே இருக்காருடா இங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச சாமிக்கு விட்டுருவான். பாப்போம். நானும் அரவிந்தும் வந்து எம்ஐ எம்ஐ சொல்றோம், மனோஜ் வந்து கேஆர் சொல்றான். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். நன்றி, வணக்கம்.